ஹாய் ஆல், வெல்கம் டு வர்ணம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹர்ப் சிக்கன் கறி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 kg ஆஃப் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கோங்க. ½ அன் ஹவர் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பட்டை, மிளகு, பிரியாணி இலை, சீரகம், மல்லி இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறினதும் கொத்தமல்லி தழை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மண்பானையில் செஞ்ச டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மண்பானை எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி மண்பானையில் 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது மண்பானையில் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாதிபத்திரி நல்ல வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்த பின்னாடி உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே இறக்கி வச்சுக்கோங்க. இல்லை நல்ல கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா தண்ணி சுண்ட விட்டு அப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. இந்த ஹர்ப் சிக்கன் கறி தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.